வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள்: மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் உண்மைக்கு மாறான தகவல்களையும் வதந்திகளையும் பரப்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 6 ஆண்டுகளாக விவசாயிகளின் நலனுக்காக அர்ப்பணிப்புணர்வுடன் செயலாற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். மின்சார வாரியத்தில் கேங்மேன் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். 20% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லும் கொள்முதல் செய்யப்படும் என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தவறாக வழிநடத்துவதோடு உண்மைக்கு மாறான தகவல்களையும் வதந்திகளையும் பரப்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு அடுத்த தவணைத் தொகையான 18,000 கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவித்து 6 மாநில விவசாயிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார். இந்த திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை 1,10,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளது என்றார். புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக சில அரசியல் கட்சிகள் தங்களது கருத்துக்களை விவசாயிகள் மீது திணிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பண்ணை ஒப்பந்த முறையின் கீழ் விவசாயிகளின் ஒட்டுமொத்த நிலத்தையும் தனியார் கைப்பற்றி விடுவார்கள் என்று சிலர் வதந்திகளை பரப்புவதாகவும் அவர் கூறினார். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை பெறுவார்கள் என்று தமது அரசு உறுதியளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களுக்கு சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 1.5 மடங்கு விலை வழங்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார். முன்னதாக விவசாயிகள் பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டம் தொடர்பான தங்களது அனுபவங்களையும் விவசாயிகளின் நலன்களுக்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தொடர்பாகவும் தங்களது கருத்துக்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். பிரதமரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பங்கேற்ற விவசாயிகளுடன் மத்திய அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 6 ஆண்டுகளாக விவசாயிகளுக்காக அர்ப்பணிப்புணர்வுடன் செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையும் விளைபொருட்களை கொள்முதல் செய்யும் மையங்களும் தொடர்ந்து இயங்கும் என்று கூறினார். தங்களது விளைபொருட்களை நாட்டின் எந்த பகுதிக்கும் கொண்டு சென்று விற்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கடந்த 40 ஆண்டுகளாக விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை தற்போதைய மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளது என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் குறித்த MS சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரைகளை முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். திமுகவும் அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஒரே ஒரு முறைதான் 53,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள விவசாயிகள் கடன்களை தள்ளுபடி செய்ததாகவும், ஆனால் தற்போதுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அடுத்த 10 ஆண்டில் 77 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 6 கோடி விவசாயிகள் தாங்கள் செலுத்திய பிரீமியத்தை விட அதிக தொகையை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் ஜவடேகர் கூறினார். முன்னதாக காஞ்சிபுரத்தில் விவசாயிகள் மத்தியில் உரையாற்றிய பிரகாஷ் ஜவடேகர், புதிய சட்டங்களால் விவசாயிகளுக்கு எத்தகைய பலன்கள் கிடைக்கும் என்பதை நாடு முழுவதும் விவசாயிகளை சந்தித்து பிஜேபி தொண்டர்கள் விளக்கி வருவதாக தெரிவித்தார். விவசாயிகளுக்காக மத்திய அரசு செய்த சாதனைகளை விளக்கும் புத்தகம் ஒன்றையும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ஜவடேகர் வெளியிட்டார். 20% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லும் கொள்முதல் செய்யப்படும் என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அண்மையில் 2 புயல்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்து கணக்கெடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மேன் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை அருகே அம்மா மினி கிளினிக்கை இன்று திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அன்றைய தினம் அந்த போராட்டம் சென்ற போது நான் மின்சார வார அலுவலகத்தை சென்று அவளை அழைத்தேன். யாருமே வர மறுத்துவிட்டார்கள். இருந்தாலும் அவருடைய கோரிக்கையை நான் உடனடியாக வாபஸ் பெற்று கொண்டு வந்து விட்டேன். நான் பத்திரிகை வாயிலாக அனைவருக்கும் சொல்லியிருந்தேன். 10,000 குடும்பத்திற்கு வேலை கிடைக்காத காரணம் அந்த தொழிற்சங்கம் தான்.
அந்த தொழிற்சங்கம் அந்த வழக்கை வாபஸ் பெற்றார் என்று சொன்னால் 1 வார காலத்தில் அவர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று சொன்னேன். அதைத் தொடர்ந்து அந்த கேங்மேன் பதவிக்கு தேர்வற்றவெல்லாம் அந்த தொழிற்சங்க தலைவர்களை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் மறுத்துவிட்டதாக எனக்கு செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள். ஆக நாங்கள் சட்ட ரீதியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த பணி வழங்குவதற்கு முயற்சி செய்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். வரலாற்று ஆய்வாளரும் பேராசிரியருமான தோ. பரமசிவன் மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழியின் மீது பற்றும் பாசமும் கொண்ட அவரது மறைவு தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் அன்னாரது குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தோ. பரமசிவன் மறைவுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே. பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முன்னதாக பரமசிவன் உடலுக்கு தமிழக அரசு சார்பில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவரது உடல் பாளையங்கோட்டையில் இன்று மாலை தகனம் செய்யப்பட்டது. தமிழகத்தில் கோவிட்-19 தொற்றிலிருந்து இன்று 1103 பேர் குணமடைந்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. புதிதாக 1027 பேருக்கு இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சை பலன் அளிக்காமல் 12 பேர் உயிரிழந்தனர். பிரிட்டனிலிருந்து தமிழகம் வந்த மேலும் 4 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் ஜெ. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட் மருத்துவமனையில் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறை குறித்து இன்று நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்த மறுக்கும் IAS அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வழக்கு ஒன்றை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ். வைத்தியநாதன், விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கையை எதிர்த்து அளிக்கப்படும் முறையீடு மீது குறித்த காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போதும் அதிகாரிகள் சிலர் அதை அமல்படுத்துவதில்லை என்று கூறினார். அத்தகைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது உத்தரவில் அவர் குறிப்பிட்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி போத்தனூர் இடையில் உள்ள ரயில் பாதையை மின்மயமாக்கும் பணி மார்ச் மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று ரயில்வே பாலக்கோடு கோட்ட மேலாளர் திரு திரிலோக் கோத்தாரி தெரிவித்துள்ளார். 400 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் இப்பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மின்மயமாக்கும் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாவட்டச் செய்திகள். வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்கள் கல்வி, பிறப்பு மற்றும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை இணைய வழியில் சரிபார்க்க மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள சனாத் இணைய வழி சேவையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் வெங்கடபிரியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஈரோடு பேருந்து நிலையத்தில் பழைய கடைகளை இடித்து புதிதாக கடைகளை கட்ட ஏதுவாக கடைகளை காலி செய்ய அனுப்பப்பட்ட நோட்டீஸை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வட்டாட்சியர் அலுவலக கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தருமபுரியில் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடப்பு பருவத்தில் 1,28,000 மெட்ரிக் டன் கரும்பு அரவை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து துபாய் செல்ல இருந்த பயணி ஒருவரிடமிருந்து 7,78,000 மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 பேர் கொண்ட இந்திய அணியில் சுப்மன் கில், ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். விருதிமான் சாகாவுக்கு பதிலாக ரிஷப் பந்த் அணியில் இடம்பெற்றுள்ளார். ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா மீண்டும் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளார். இந்த போட்டி மெல்போர்னில் நாளை தொடங்குகிறது. அணித்தலைவர் விராட் கோலி இல்லாமல் இப்போட்டியை சந்திக்கும் இந்திய அணிக்கு ரஹானே தலைமை தாங்க உள்ளார். கோவிட்-19 பெருந்தொற்று பாதிப்பு காரணமாக 17 மற்றும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2023ஆம் ஆண்டு வரை ஒத்திவைக்கப்படுவதாக சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபா அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் உண்மைக்கு மாறான தகவல்களையும் வதந்திகளையும் பரப்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்.
தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 6 ஆண்டுகளாக விவசாயிகளின் நலனுக்காக அர்ப்பணிப்புணர்வுடன் செயலாற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். மின்சார வாரியத்தில் கேங்மேன் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். 20% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லும் கொள்முதல் செய்யப்படும் என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.